ஷியாக்கள் காபிர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஈரானியர்களை ஆதரிக்க கூடாதா என்ற கேள்வி பலருக்கு வருகிறது. நீங்கள் ஒரு மார்க்கத்தை அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆலிமும் கூட, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஷியாக்கள் காபிர்கள் தானா? ஈரானை இந்த யுத்தத்திலே ஆதரிக்க கூடாதா? இஸ்மாயிலியா இருக்கிறாங்க, புஹராக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜெய்தியாக்கள் இருக்கிறாங்க, இமாமியத்து இருக்கிறாங்க, இப்படி பல குழுக்கள், அலவியாக்கள் இருக்கிறாங்க. சிரியாவுல அலவியாக்கள், ஈரான்ல இமாமியாக்கள், லெபனான்ல இமாமியாக்கள், ஹூத்திஸ் ஜெய்தியாக்கள், இப்படி ஓமான்ல ஜெய்தியாக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நீங்க ஷியாக்கள் எல்லாருமே காஃபிர் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்னா, யாரு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம், யாரு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். குஃப்ர் செய்தால் காஃபிர்கள் அவர்கள். ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்க பார்த்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஷியாக்கள் ஒட்டுமொத்தமா காஃபிர்கள் என்று சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களோட அடிப்படை ஆட்டம் கண்டுரும். ஏன்னு கேட்டா, இப்ப ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குல்ல, புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, திர்மிதி, நசையி, இந்த எல்லாத்திலையுமே ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களை அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் ஒட்டுமொத்தமா ஷியாக்கள் என்றாலே காஃபிர்கள் என்று நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கணும். அலி ரலியல்லாஹு அவங்க தான் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஷியாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் குஃப்ர் தான், இவங்க காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கத்தான் வேணும். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அலி ரலியல்லாஹு அவங்கள அல்லாஹ்னு சொல்லிட்டான்னா யாராவது ஏத்துக்கலாமா? நிச்சயமா அவங்கள யாரும் ஏத்துக்கிற முடியாது. இஸ்மாயில் இப்னு அபான் நினைக்கிறேன், ஜரீர் இப்னு அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், காலித் இப்னு மஹ்லத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், அல் பக்தரி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 அல்லது 18 அறிவிப்பாளர்கள் வருவாங்க. எனக்கு ஒரு 4 பேர் நினைவுல இருக்கிற ஆக்களை சொல்றேன். நான் சஹாபாக்கள் மலமலன்னு நினைவுல இருந்திருக்கு. இந்த இடையில வர அறிவிப்பாளர்கள் இவங்க எல்லோருமே ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள் என்று ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க. நான் சொல்லல, இது என்னுடைய கருத்தல்ல. புகார்ல வார இந்த 200 ஹதீஸ்களுக்கு என்ன பண்றது என்ன, நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு தரையில், நம்பரோட தரையிலும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் பக்தரி எவ்வளவு அறிவிச்சிருப்பாரு, இவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு இப்படின்னு சொல்லி ஒரு 18 அறிவிப்பாளர்களுக்கும் எந்தெந்த ஹதீஸ் புகார்ல வருதுன்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கு. குழி தோண்டி புதைக்கும் விதமான கிதாபுகள் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற முஜ்தபாவாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னுக்கு இருந்த ஹாமனியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னுக்கு இருந்த ஹொமைனியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஹொமைனி அவர்கள் எழுதிய 40 ஹதீஸ்கள் இந்த மாதிரி கிதாபுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க புகாரி முஸ்லிமை கூட ஏத்துக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அவங்க தூய்மையானவங்க, அவங்க மனித புனிதர்கள் என்று சொல்லி ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஆன்மீக தலைவர். எனக்கு ஆன்மீக தலைவர் இல்ல, உங்களுக்கு ஆன்மீக தலைவர் இல்ல, ஈரான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அவங்க எல்லாமே. இங்கே உள்ள எந்த முஸ்லிம்களும் ஆயத்துல்லா அலி காமனியை இமாமா ஏத்துக்கிறவும் இல்ல, முஜ்தபா காமனியை இமாமா ஏத்துக்கிறவும் இல்ல. நமக்கு இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனால் ஒரு சாராரை ஒட்டுமொத்தமாக காஃபிர்கள் என்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி போனா புகார்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது என்கிற கேள்வி வந்துவிடும். நான் பொதுவாக இப்படியான நேர்காணல்களை உங்களோடு செய்யும் போது சமகால விவகாரங்களையும் சேர்த்து கொள்வது வழக்கம். இன்றைய நாளுக்கான இறுதி வினா அப்படித்தான் இருக்க போது. சற்று விரிவாகவே கேட்கிறேன். இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக காசா அப்பாவிகளை கட்டுமையாக தாக்கும் போது காசா மக்கள் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். முழு உலகமுமே அவர்களுக்காக வேண்டி பரிதாபப்பட்டது. நாங்கள் துவா செய்தோம், பேசினோம். அந்த கட்டத்திலே இந்த இஸ்ரேலை அடக்க யாரும் வரமாட்டார்களா என்று முஸ்லிம் நாடுகள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளும் பலரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இஸ்ரேல் ஈரானை தாக்க முற்படுகின்றது. இந்த யுத்தம் வருகின்றது. நாங்கள் ஒருபோதும் யுத்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்கு கொலை நடந்தாலும், எங்கு பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் அது அப்பாவிகள். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் ஈரானை ஆதரிக்க கூடாது, அவர்கள் ஷியாக்கள் காஃபிர்கள், அவர்களை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது என்ற துணையிலே கடுமையாக, எந்த அளவுக்கு என்றால் மிம்பர் மேடைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்திருக்கின்றது. இதை உங்களிடத்திலே கேட்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிவிட்டது. அதாவது ஷியாக்கள் அவர்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஈரானியர்களை ஆதரிக்க கூடாதா என்ற கேள்வி பலருக்கு வருகிறது. நீங்கள் ஒரு மார்க்கத்தை அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆலிமும் கூட, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஷியாக்கள் காஃபிர்கள் தானா? ஈரானை இந்த யுத்தத்திலே ஆதரிக்க கூடாதா என்ற நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறோம், நான் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கிறேன். மார்க் அடிப்படையில் முதல்ல இந்த யுத்தத்தில் நம்ம யார் பக்கம் நிற்கணும்னா ஈரான் பக்கம் தான் நிற்கணும். அதுக்கான அடிப்படை என்னென்னு சொல்லி சொன்னால், ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு மாபெரும் யுத்தம் தான் பாரசீகத்துக்கும் இப்போ இருக்கிற ஈரானுக்கும் ரோமுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்தில் ரோமர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரோமை சேர்ந்தவங்க தோத்துடுறாங்க, ஈரான் ஜெயிச்சிடுறாங்க. ஈரான் நெருப்பு வணங்கிகள். அப்போ
அவங்க ரோம்ல இருந்தவங்க அத்தனை பேருமே கிறித்தவர்களாக இருக்கிறவர்கள் தோற்றுவிட்டார். அவங்க வேதக்காரங்க, அவங்க தோத்துட்டாங்க, நெருப்பு வணங்கிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படும் போதுதான் அல்லாஹு தாலா என்ன பண்றான்னு கேட்டா உலிபத்திர் ரூம் என்கிற சூரா ரூமை வந்து அல்லாஹு தாலா இறக்கி அவங்க தோத்துட்டாங்க, திருப்பி அவங்க ஜெயிப்பாங்கங்கிற செய்திகளை சொல்லி சஹாபாக்களுடைய மனதை தேற்றுகிறான். இந்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும். இந்த சம்பவம் நமக்கு தருகிற மிகப்பெரிய படிப்பின் என்னன்னு கேட்டால், ரெண்டு தரப்புக்கு இடையில் இப்படியான ஒரு யுத்தம் நடக்கல. இதில் நமக்கு யார் ஃபேவருங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டிவாக அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஃபேவராக இருந்தது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்கிறதுனால அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி முஸ்லீம்கள் நினைச்சாங்க. இவங்க நெருப்பு வணங்கியலுங்கிறதுனால இவங்க தோக்கணும்னு நினைச்சாங்க. இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள், ஆனால் யுத்தம் பண்ணுகிறவர்கள் யூதர்களும் கிறித்தவர்களும். இப்படி பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுத்தம் பண்ணுது ஈரானுக்கு எதிராக. இப்போ நமக்கு யார் ஃபேவராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிளவு அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், உள்ளுக்குள்ளேயே இஸ்லாத்துக்குள்ளேயே ஷியா சன்னிங்கிற பிளவு அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வெளியவே இருக்கக்கூடியவங்க. இப்போ யாரு நமக்கு ஃபேவர், நமக்கு நெருக்கம் யாருன்னு கேட்டா ஷியாக்கள்ங்கிற ஈரானியர்கள் தான் நெருக்கம். எனவே தான் சூரா ரூம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னன்னு கேட்டா, நம்ம முதல்ல அவர்களுக்கு ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இந்த யுத்தத்திலே நிற்க வேண்டும். இது மார்க் அடிப்படையிலான முதல் கட்ட தெளிவு. ரெண்டாவதாக என்னன்னு சொன்னா, இது ஷியாக்களுக்கு மார்க்க தீர்ப்பு என்ன, அவங்க காவிர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அப்படி பேசுறாங்க. எல்லோரும் பேசுற மாதிரி நானும் காணல. நான் அரபு நாடுகள், அதாவது ஆரம்பத்திலே இஸ்ரேல் ஈரானுக்கு அடிக்கும் போது நான் சவுதியிலே ஒரு சுற்றுலாவில் இருந்தேன். அங்கே அரபு நாடுகள் மக்கள் கூட ஈரானை ஆதரித்தார்கள். என்னன்னா, அரபு நாட்டினுடைய அரச கட்டமைப்பே ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாங்க. என்னன்னா, இது வந்து ஷியா சன்னி யுத்தம் அல்ல. அதாவது ஈரானுடைய ஷியாக்களுக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அரபுகளுக்குமான யுத்தம் இல்லை. இது இந்த யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்குமான யுத்தம். அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறதுனால நம்ம அங்க இருக்கிற இடங்களுக்கு அடிக்கிறாங்க. அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைசல் இப்னு ஃபர்ஹான் உடனடியாக கால் பண்ணி பேசுகிற செய்தியெல்லாம் நம்ம சொன்னோம். அரபு நாடுகளுடைய ஆட்சியாளர்களே தெளிவாக அதனால தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி அடிக்கல. யுத்தம்னா சவுதி அரேபியா திருப்பி அடிச்சிருக்கணும், துபாய் திருப்பி அடிச்சிருக்கணும். அவங்க அடிக்கலை, அவங்க தடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஈவன் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாருங்க அப்துல் ரஹ்மான், இப்போ நாங்கள் டெய்லி நான் கொடுக்குற அப்டேட் எல்லாமே நாங்கள் அல் ஜசீராவை பார்த்து தான் கொடுக்குறோம். அல் ஜசீரா எந்த நாட்டுக்குரியது? கத்தருக்குரியது. கத்தருக்கு எத்தனை அடிச்ச அடிகளில் ஆகப்பெரிய பேஸ் எங்க இருக்குது? கத்தர்ல உதய் போர்ட் இருக்குது. அதை தாண்டி ரஸ்லஃபான், கத்தருடைய இதயம்னு சொல்லலாம். ஏன்னா கத்தர் ரஸ்லஃபான்ங்கிறது கத்தருடைய எரிவாயு கிடங்கு. அதே மாதிரி அடுத்த பக்கம் இருக்கிறது ஈரானுடைய எரிவாயு கிடங்கு. ஈரானுடைய எரிவாயு கிடங்குக்கு அடிச்சுட்டாங்கன்னு உடனே ரஸ்லஃபானுக்கு அடிச்சாங்க. ரஸ்லஃபானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம்ங்கிறது 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்படும். யாருக்குன்னு கேட்டா கத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது மாதிரி 5 வருஷத்துக்கு இத்தாலி உள்ளிட்ட சில முக்கியமான நாடுகளுக்கு நாங்க எரிபொருளே தரமாட்டோம்ட்டாங்க. அவ்வளவு பெரிய பாதிப்பு ரஸ்லஃபான் அட்டாக்ல. அப்ப ரஸ்லஃபானுக்கு அடிச்சிருக்கிறாங்க, அங்க உள்ள பேஸுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தம் நடக்கிற போது டெய்லி கத்தாருக்கு அடி விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, நீங்க அல் ஜசீராவை எடுத்து பாருங்க. இப்ப உங்ககிட்ட ஊடகம் இருக்குது, உங்களுக்கு நான் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பத்தி நல்லதே தான் சொல்லி கொண்டிருப்பீங்களா? நிச்சயமா. நான் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா உங்க ஊடகம் அது அடியை வாங்கிக்கிட்டே ரொம்ப சூப்பர், நல்லா அடிச்சாங்க, அமெரிக்காவுக்கு வச்சு வெளுத்தாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? சொல்ல மாட்டீங்கல. ஒரு நாள் சொல்லுவீங்க, 2 நாள் சொல்லுவீங்க, நமக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம இதுக்கு இவனை பத்தி நல்லது பேசணுங்கிற ஒரு மனோநிலை உங்களுக்கு வருமா? வராதா? வரும். ஆனா அல் ஜசீராக்கு ஏன் வரல? இதுல இருந்து என்ன புரியணும்னு கேட்டா, இந்த கத்தர் உட்பட எல்லா நாடுகளுமே இந்த அமெரிக்காக்காரங்க நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவன் இஸ்ரேலுக்காகத்தான் நிக்கிறான், நமக்காக இவன் இல்ல, இவனாவது அடிக்கட்டுமே. காசாவுக்கு நமக்கு ஒன்றும் பண்ண முடியல, சவுதிக்கு பண்ண முடியல, குவைத்துக்கு பண்ண முடியல, எவனுக்கும் பண்ண முடியல. சரி, இவனாவது பண்றானே, இஸ்ரேல் காரனும் கொஞ்சம் வெளுக்கட்டும், நமக்கும் அடிக்கிறான். நம்ம இடத்துக்கு அடிக்கல, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களுக்கு தான் அடிக்கிறான், அடிச்சுட்டு போகட்டுமே என்கிற விதமாகத்தான் கத்தர் தெளிவாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கத்தருடைய செய்தி ஊடகத்தை உலகத்துக்கே செய்தி சொல்லுது அல் ஜசீரா. ஆனா அல் ஜசீரா எந்த இடத்துலையுமே ஈரானுக்கு எதிராக செய்திகளை போட்டதை நீங்க பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஃபேவராகத்தான் போடுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அரபு அல்ல, இப்ப நம்ம நாடுகள் இருக்கக்கூடிய சில பேர், ஒரு சில பேருக்கு தான்
நாங்க சவுதி, பிறந்ததுல இருந்து சவுதி. இப்ப நான் கேட்கிறேன், சவுதிக்கும் எனக்கும் சவுதிக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாய்க்கா தகராறா, ஏதாவது பிரச்சனையா? சவுதி தூதரகம் தான் என்னை அனுப்பி வைத்தது அங்கே. எங்களுக்கு சவுதியோட எந்த பிரச்சனையும் இல்லை, சவுதியோடு கோபமும் இல்லை, ஈரானோடு அன்பும் இல்லை. இந்த யுத்தத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது, இந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. ஈராக்கு அடிக்கும் போது நாங்க ஈராக் பக்கம் இருந்தோம், அதே மாதிரி ஆப்கானுக்கு அடிக்கும் போது ஆப்கான் பக்கம் இருந்தோம். ஏன்னா அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க, ஒன்னு அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க, ரெண்டாவது அடியை மட்டும் வாங்காம திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எவனாவது அடிக்க மாட்டான் போது இவன் அடிச்சான். இந்த அடிப்படையில் சப்போர்ட் பண்றோம். ஆனா இதுல இந்த ஷியா சன்னிங்கிற ஒண்ண கிளப்பி விட்டாங்கல்ல, நம்ம தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில ஓவராலாக இது பேசப்படுகிறது. இதுல இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இப்ப காஃபிர் என்று சொல்லி ஷியாக்களை சொல்றாங்க, அதுல என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு, ஒருவரை பற்றி நீங்க பர்டிகுலராக குஃபுர் ஃபத்வா கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்ப ஷியாக்கள் சன்னி முஸ்லிம்கள் ரெண்டு பிரிவு இருக்குல்ல, இதுல மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பிழை மார்க்கம் திட்ட தெளிவாக மார்க்கத்துக்கு நேர்முரணாக நடப்பவர்கள் ஷியாக்கள்ல மட்டும்தான் இருக்கிறாங்களா, சன்னிகள் இல்லையா? இப்ப குரான் சுன்னா நாங்க அஹ்லு சுன்னாவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு பிதத் செய்யறவங்க இல்லையா, சிறுக்கு செய்யறவங்க இல்லையா, திட்ட தெளிவாக இஸ்லாம் தடுத்த காரியங்களை செய்கிறவங்க இல்லையா? அப்ப அஹ்லு சுன்னாவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு சிறுக்கு செய்கிறவர்கள், அஹ்லு சுன்னாவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு குஃபுர் செய்கிறவர்கள், இவங்க எல்லாருக்குமே நம்ம குஃபுர் ஃபத்வா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சு காதியானிகளை காஃபிர்கள் என்று அறிவிச்சிருக்கிறோம், அதே மாதிரி அப்துல் ரவுஃபை முர்தத் என்று அறிவிச்சிருக்கிறோம் ஸ்ரீலங்கால. இதை தாண்டி குஃபுர் செய்யக்கூடிய எத்தனை குழுக்கள் இருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் ஷிர்க் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே காஃபிர் காஃபிர் காஃபிர்னு சொல்லி இருக்கிறோமா? சொல்லலை. ஏன்னா அந்த காஃபிருங்கிற வேர்ட் ரொம்ப கவனமாக கையாளணும். எவன் டைரக்டா குஃபுர் செய்யறானோ அவன் குஃபுர் தான். இப்ப ஷியாக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்னிகளை போலவே ஷியாக்களுக்குள்ள 1000 பிரிவு இருக்குது. இப்ப நமக்குள்ள தௌஹீது, தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, தரிகத்து இப்படி இல்லையா? இது மாதிரி அவங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள எக்ஸ்ட்ரீமா போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அல்லாஹ்னு சொல்லுகிற ஷியாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் குஃபுர் தான், இவங்க காஃபிர்னு ஃபத்வா கொடுக்கத்தான் வேணும். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்னு சொல்லிட்டான்னா யாராவது ஏத்துக்கலாமா? நிச்சயமா அவங்கள யாரும் ஏத்துக்கிற முடியாது. ராஃபிஸியாக்கள் மாதிரி ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்ட்ரீமா போனவங்க. இதே நேரத்தில் அவங்களுக்குள்ள இன்னும் பல பிரிவுகள் இருக்குது. இஸ்மாயிலியா இருக்கிறாங்க, புஹராக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜைதியாக்கள் இருக்கிறாங்க, இமாமியத்து இருக்கிறாங்க, இப்படி பல குழுக்கள், அலவியாக்கள் இருக்கிறாங்க. சிரியாவில் அலவியாக்கள், ஈரான்ல இமாமியாக்கள், லெபனான்ல இமாமியாக்கள், ஹூத்திஸ் ஜைதியாக்கள், இப்படி ஓமான்ல ஜைதியாக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நீங்க ஷியாக்கள் எல்லாருமே காஃபிர் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்னா, யாரு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம், யாரு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். குஃபர் செய்தால் காஃபிர்கள் அவர்கள். ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்க பார்த்து சொல்ல முடியாது. அப்ப வெளிப்படையாக ஒருவரை பார்த்து அவர் குஃபர் தான் செய்கிறார், நீங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் அலி இப்படி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவரு மாற்று கருத்தில் அவரு முஸ்லிமா? அவர் காஃபிர். அவருக்கு நீங்க சொல்லலாம், மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல முடியாது பொதுவாகவே. இது என்னுடைய புரிதல். பிழையாக இருந்தா உலமாக சொல்லலாம். இப்ப இப்படித்தானே சில பேர் யூடியூபர், நான் யூடியூபராக இருந்தே சொல்லுவோமே, அப்ப பிழையாக இருந்தா உலமாக்கள் இதை சொல்லட்டும். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இப்ப நீங்க ஷியாக்களை ஒட்டுமொத்தமா காஃபிர்கள் என்று சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களோட அடிப்படையை ஆட்டம் கண்டுரும். ஏன்னு கேட்டா, இப்ப ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குல்ல, புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசை, இந்த எல்லாத்திலையுமே ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களை அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் ஒட்டுமொத்தமா ஷியாக்கள் என்றாலே காஃபிர்கள் என்று நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கணும். உதாரணமா நீங்க சஹீஹுல் புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரை எழுதிய பல விரிவுரைகள்ல டாப் லெவல் விரிவுரையாக நம்ம பார்க்கிறது ஃபத்ஹுல் பாரி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதியது. இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இதுக்கு முகத்திமா எழுதுவார், முன்னுரை எழுதுவார். எதுக்கு? ஃபத்ஹுல் பாரியில முன்னுரை எழுதும் போது முன்னுரையில என்ன பண்றாருன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஷியா கொள்கை சார்ந்த அறிவிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாரு. நான் போடலை, இது நான் கண்டுபிடிச்சதோ நான் போட்டதோ ஒன்றும் கிடையாது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களே அவரோட ஹதீஸ் துறையில டாப் லெவல் 10 பேர் எடுத்தோம்னா அதுல ஒருத்தராக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இருப்பார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, புகாரில் வரக்கூடிய ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை போடுறாரு. அவர் அதுல ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு எல்லாம் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 200 ஹதீஸுக்கு மேல வரும். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து, அதாவது ஜனாசாவுக்கு போய் அதை விசிட் பண்ணிட்டு
அதோட பின்தொடர்ந்து போய் தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துட்டு வர்றவருக்கு 2 கீராத்து நன்மைகள் கிடைக்கும், 3 கீராத்து நன்மைகள், இந்த கீராத்து நன்மைகள் கிடைக்கும்ங்கிற தகவல் சொல்லக்கூடிய ஹதீஸ். இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஷியா கொள்கையை சேர்ந்தவர். இந்த ஹதீஸை எல்லா மிம்பர்லையும் பேசுறோம் நம்ம, ஷியாக்கள் காபிர்கள், எனவே இந்த ஹதீஸ் அவுட். ஏன்னா ஹதீஸ் கலையில ஹதீஸ் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்குரிய முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டா அவர் முஸ்லிமா இருக்கணும். இப்ப இஸ்ரேல்காரனை விட ஷியாக்காரன மோசம் அப்படின்னு தானே நம்ம சிலாக்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க இஸ்ரேல்காரன் ஹதீஸ் எடுக்கலுமா? அவன் பேசிக்கலி காஃபிர். அப்ப அதை விட ஷியாக்காரன் மோசம்னா இஸ்ரேல்காரன் பரவாயில்ல, ஷியாக்காரன் ஆக மோசம் ஆயிரும்ல. இப்ப ஷியாக்காரன் ஹதீஸ் எடுக்கலுமா? இந்த வாதத்தின்படி எடுக்கக்கூடாது. ஆனா எல்லா உலமாக்களும் எடுப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஷியாக்கள் அவர்களுடைய கொள்கைக்கு சாதகமாக அறிவித்தால் எடுக்கக்கூடாது. அது ஓகே, கொள்கைக்கு சாதகமாக அறிவிச்சா எடுக்கக்கூடாது, அதை நானும் ஏற்றுக்கிறேன். கொள்கைக்கு சாதகம் இல்லாமல் அறிவிக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் 3 நேரம் தான் தொழணும்ன்ற மாதிரி ஒருத்தர் அறிவிக்கிறாருண்டா ஷியாக்காரராக இருக்கிறாருன்னா அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சப்போர்ட்டிவாக அறிவிக்கிறாருன்னு அர்த்தம். இதே நேரத்தில் பொதுவாக ஒன்று அறிவிக்கிறாரு, அப்போ அந்த செய்தியை நம்ம எடுக்கலாம். இது உலகத்தில் எல்லா அஹ்லு சுன்னா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பிரச்சனை அது இல்லை. அவர் கொள்கைக்கு சாதகமாக அறிவிக்கட்டும், கொள்கைக்கு எதிராக அறிவிக்கட்டும், அறிவிக்கிறவர் அறிவிப்பு எடுக்கலுமா இல்லையா, அவர் முஸ்லீமா காஃபிரா? இப்ப என்னன்னா அந்த காலத்து ஷியாக்கள் மாதிரி இல்லை, இந்த காலத்து ஷியாக்களும் வாங்க ஆக கொடூரமான ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொல்லுகிற அளவுக்கு போகிற நிலை, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நாசமாக்குற அளவுக்கு போன நிலை. இந்த இவர்களை விட அவங்க மோசமானவங்களா இல்லையா? அப்படி பார்த்தா அப்துல் பாரியுடைய முகத்திமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னுரையில அவர் ஒரு பெரிய லிஸ்டையே கோட் பண்ணி காட்டுறாரு, யார் யார் வருவாங்க. அது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு அறிவிப்பாளர் இஸ்மாயில் இப்னு அபான் நினைக்கிறேன், ஜெரீர் இப்னு அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், காலித் இப்னு மஹ்லத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், அல் பக்தரி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 அல்லது 18 அறிவிப்பாளர்கள் வருவாங்க. எனக்கு ஒரு 4 பேர் நினைவுல இருக்கிற ஆக்களை சொல்றேன். நான் சஹாபாக்கள்னா மனமலன்னு நினைவுல இருந்திருக்கு. இந்த இடையில வார அறிவிப்பாளர்கள் இவங்க எல்லோருமே ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள் என்று ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க. நான் சொல்லல, இது என்னுடைய கருத்தல்ல. இந்த லிஸ்ட்ல அப்துர் ரஸாக் இப்னு அல் ஹம்மாம் அஸ்-ஸன்ஆனி இன்னொருத்தர் வருவார். இவர் யாருன்னு கேட்டா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, பிரபலமான கிதாப். ஹதீஸ்கள்ல இப்ப புகாரி முஸ்லிம் ஆதாரம் காட்டுற மாதிரி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த முஸன்னஃப் அப்துர் ரஸாக் எழுதினவர் தான் இந்த அப்துர் ரஸாக் அஸ்-ஸன்ஆனின்னு சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னு கேட்டா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நேரடி உஸ்தாத். இமாம் புகாரி அவர் போய் ஹதீஸை கேட்டு அறிவிச்சிருக்காங்க. பிரபலமான அறிஞர், புகாரி இமாமுடைய நேரடி உஸ்தாதும் கூட. இவர் யாருன்னு சொல்லி சொல்லும் போது இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் ஷியாங்கறாங்க. இப்ப நீங்க ஷியாக்களை ஒட்டுமொத்தமாவே காபிர்னு சொல்லிட்டீங்கன்னா இவருக்கு என்ன பண்றது? இவருடைய கிதாப் எல்லாத்தையும் என்ன பண்றது? இவருடைய ஹதீஸ்கள் என்ன பண்றது? புகார்ல வார இந்த 200 ஹதீஸ்களுக்கு என்ன பண்றது? என்ன நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு தரையில், நம்பரோட தரையிலும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் பக்தரி எவ்வளவு அறிவிச்சிருப்பாரு, இவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு இப்படின்னு சொல்லி ஒரு 18 அறிவிப்பாளர்களுக்கும் எந்தெந்த ஹதீஸ் புகார்ல வருதுன்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்குது. அந்த லிஸ்ட்களை நீங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டுற அளவுக்கு தகவல்கள் இருக்கிறது. இங்க நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் ஷியாவாக இருக்கிறார், இன்னொருத்தர் சன்னி முஸ்லிமா இருக்கிறார். நாங்க அஹ்லு சுன்னா ஜமாத்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார், அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ்வுக்கு பதிலா இன்னொருத்தர கடவுள் ரேஞ்சி கொண்டு வந்துட்டாரு. ஆனா அஹ்லு சுன்னாங்கறார். இவர் முஸ்லிமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவரை வணங்கினால் அவர் முஸ்லிம் இல்ல. இதே மாதிரி ஒருத்தர் ஷியாவா இருக்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள் ரேஞ்சுக்கு தூக்குறாரு, இவரும் முஸ்லிம் இல்ல, இவருக்கும் குஃப்ர் தான். ஒருத்தர் ஷியான்னு சொல்லிக்கிறாரு, ஆனா நான் அல்லாஹ் சொன்னா கேட்பேன், தூதர் சொன்னா கேட்பேனுங்கிறாரு, ஆனா ஷியாவுல இருக்கிறாரு. இவரை நீங்க எப்படி முஸ்லிம் இல்லன்னு சொல்லுவீங்க? யாரு குஃப்ர தூண்டுறாங்களோ, யாரு காஃபிர் ஆகுகிற அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள் ரேஞ்சி கொண்டு போறாங்களோ, இவங்க காஃபிர்கள் தான், அவங்க குஃப்ர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நம்ம எங்கேயுமே ஆதரிக்கல. குஃப்ர்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் காஃபிர்கள், அஹ்லு சுன்னா ஜமாத்ல இருந்தாலும் குஃப்ர் செஞ்சா அவங்க காஃபிர்கள் தான். இப்ப அப்துர் ரௌஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான் சொல்லிக்கிறாரு, அவர் ஷியான்னு சொன்னார், அவர் முர்த்ததுன்னு தானே சொல்றோம். அப்ப இப்படி இருக்கும்போது ஜம்மியத்துல் உலமா அப்படி தானே ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கக்கூடாது. ஷியாக்களை ஒட்டுமொத்தமா காஃபிர்கள் என்று சொல்லாம, யார் அதிலே குஃப்ர்ல ஈடுபடுறாங்களோ அவர்கள் காஃபிர்கள். குஃப்ர் செய்யாதவர்கள் அவங்க வழிகாட்டில் இருந்தாங்கன்னா வழிகாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அவங்க மார்க்க ரீதியா பிழை செஞ்சா அவங்க மார்க்க ரீதியா பிழை, அவங்க செய்யற பிழைகளை சொல்லி காட்டுங்க. ஒட்டுமொத்தமா குஃப்ர் ஃபத்வா கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தெளிவா வழங்கிறனும். இப்ப என்னன்னா உடனே பாத்தீங்களா, ஷியாக்களை ஆதரிச்சிட்டாருன்றாங்க. ஷியாக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், ஷியாக்கள் 1000 பிழை செய்கிறார்கள். ஈவன் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் எழுதிய கிதாபுகள் முதல் கொண்டு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கும் விதமான கிதாபுகள் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற முஜ்தபாவாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னுக்கு இருந்த ஹாமனியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னுக்கு இருந்த ஹொமைனியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஹொமைனி அவர்கள் எழுதிய 40 ஹதீஸ்கள் இந்த மாதிரி கிதாபுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க புகாரி முஸ்லிமை கூட ஏத்துக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அவங்க தூய்மையானவங்க, அவங்க மனித புனிதர்கள்,
என்று சொல்லி ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஆன்மீக தலைவர், எனக்கு ஆன்மீக தலைவர் இல்ல, உங்களுக்கு ஆன்மீக தலைவர் இல்ல, ஈரான்ல இருக்க கூடியவங்களுக்கு தான் அவங்க எல்லாமே. இங்கே உள்ள எந்த முஸ்லீம்களும் ஆயத்துல்லா அலி காமனியை இமாமா ஏற்றுக்கிறவும் இல்லை, முஜ்தபா காமனியை இமாமா ஏற்றுக்கிறவும் இல்லை. நமக்கு இமாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனால் ஒரு சாராரை ஒட்டுமொத்தமாக காஃபிர்கள் என்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி போனால் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் என்ன சொல்றது என்கிற கேள்வி வந்துவிடும். எனவே பிரித்து விளங்கிக்கிறங்க. குஃபுர் செய்கிறவங்களை காஃபிர்னுங்க, அது எந்த அமைப்பில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. குஃபுர் செய்யாதவர்களை காஃபிர் என்று சொல்லி ஃபத்வா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா இந்த நான் புகாரியை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முஸ்லிம், திருமிதி, அபுதாவுதுல எல்லாம் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கு எந்த நிலை என்ற கேள்வி எழுந்துவிடும்.